அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது உங்களுடைய நகத்தின் சாமுத்திரிகா லட்சணம் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சிலரின் நகங்களில் அரை வெள்ளை நிலவு இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். சிலருக்கு அது தோன்றி மறையும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், அதனால் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உங்கள் நகங்களை உற்று நோக்கினால் நகத்தின் அடிப்பகுதியில் ஒரு அரை வெள்ளை நிலவு காணப்படும். இது உங்கள் கையில் இல்லை என்றால் வேறொருவரின் கையில் நீங்கள் அதை கவனிக்கலாம். அறிவியல் அடிப்படையில் இந்த அரை வெள்ளை நிலவு ஒரு நூலா என்று அழைக்கப்படுகிறது. இது உங்கள் ஆரோக்கியத்துடன் தொடர்புடையது. இருப்பினும் கைரேகை மற்றும் சாமுத்திரிகா லட்சணத்தில் இதற்கு வேறு அர்த்தம் உள்ளன. ஜோதிடம் மற்றும் சாமுத்திரிகா லட்சணப்படி நகத்தில் அரை வெள்ளை நிலவு நிற இருந்தால், அதாவது நகத்தில் அரை வெள்ளை நிற நிலவு கீழ் நோக்கி தோன்றும், ஆனால் 3 மாதங்களுக்குள் மேல் நோக்கி நகரும். இது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது. இது ஒரு நல்ல நிகழ்வு என்பதையும் நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஜோதிடத்தில் இது எப்படி என்றால், உங்கள் விரல்களில் ஏதேனும் ஒன்றின் நகத்தில் அடிப்பகுதியில் இந்த வெள்ளை அரை நிலவை பார்த்தால் அது மங்களகரமானதாகும். இந்த வெள்ளை நிற அரை நிலவு கைகளில் அனைத்து விரல்களும் தெரிந்தால் அது நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் நல்ல ஆரோக்கியத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் நகத்தின் அடிப்படையில் அரை நிலவு மிகச் சிறியதாக இருந்தால் அது ஒரு குறைந்த அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிலவு நகத்தின் பாதி அளவு சென்றிருந்தால் அது அசுபமாக கருதப்படுகிறது. முக்கியமாக உங்கள் ஆள்காட்டி விரலில் நகத்தின் அரை வெள்ளை நிலவு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். மரியாதை, கௌரவம், பதவி மற்றும் அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் நகங்களின் உங்கள் நடுவிரலின் நகத்தில், அதாவது நடுவிரல் அரை வெள்ளை நிலவு இருந்தால் அது நீதி ஆதாயங்களுக்கு அறிகுறியாகும். நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால் நிதி ஆதாயத்தை இழக்க நேர்ந்தால் அது உங்களை காப்பாற்ற வாய்ப்புள்ளது. நீங்கள் இரும்பு அல்லது இயந்திரங்களுக்கு வேலை செய்தால் இன்னும் அதிக நன்மை உங்களுக்கு பெறக்கூடும். அடுத்ததாக, உங்கள் மோதிர விரலில் நகத்தின் அரை வெள்ளை நிலவு இருந்தால் அது அதிகரித்த புகழையும் தரும். அரசாங்க, நிர்வாகம் மற்றும் அதிகாரிகளிடமிருந்து ஆதரவு எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த அரை வெள்ளை நிலவு சுண்டு விரலில் தோன்றினால் அது வியாபாரத்தில் லாபத்தை கொண்டு வருவதற்காக கருதப்படுகிறது. உங்கள் கட்டை விரல் நகத்தின் மேல் பாதி வெள்ளை நிற நிலவு இருந்தால் அது அன்பு, பொருள், மகிழ்ச்சி மற்றும் வசதி அதிகரிப்பதற்கான அறிகுறியாக தென்படுகின்றன. இதில் எந்தவர்களிலும் அரை நிலவு இல்லாதவர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பிரச்சனைகள் சந்திக்க வேண்டும் என்கிறது இந்த சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம். குறிப்பாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். சாமுத்திரிகா சாஸ்திரப்படி நகங்களின் வடிவம், நிறம் மற்றும் குறியீடுகள் ஒருவரின் குணநலன்கள், ஆரோக்கியம் மற்றும் அதிர்ஷ்டத்தை வெளிப்படுத்துகின்றன. உயர்ந்த இளஞ்சிவப்பு நிற மென்மையான சற்று நீண்ட நகங்கள் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சிக்கு குறிக்கின்றன. கடினமான கருப்பு அல்லது புள்ளிகள் உள்ள நகங்கள் துரதிர்ஷ்டம், ஆரோக்கிய குறைபாடு அல்லது கடினமான குணத்தை உணர்த்துகின்றன. குறிப்பாக பளபளப்பான மற்றும் அழகான நகங்கள் மன அமைதி, மகிழ்ச்சியான வாழ்க்கை மற்றும் அன்பான குணத்தை குறிக்கின்றன. செல்வ செழிப்பு மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம் தெள்ளத் தெளிவான ஆரோக்கியமான நகங்கள். பறவை போன்ற வளைந்த நகங்கள் மிகவும் அதிர்ஷ்டகரமானவை. சிறிய அல்லது மிகவும் வளைந்த நகங்கள் பேராசை மற்றும் கோபமான குணத்தை வெளிப்படுத்துகின்றன. நகத்தில் வெள்ளை புள்ளிகள் ஆசைகள் நிறைவேறும், மகிழ்ச்சி மற்றும் வெற்றியை குறிக்குமாகும். அடுத்ததாக, நகத்தின் கருப்பு மன அழுத்தம், தடைகள் அல்லது அவமானம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. ஆரோக்கியம் மற்றும் நிலை அல்லது பதற்றமான இயல்பை குறிக்கக்கூடும் இந்த நகங்களின் சாஸ்திரங்கள். முக்கியமாக நகத்தை மனதில் நினைத்து கொண்டு இது எல்லாமே அமைதியுடன் இருக்க வேண்டும் என சொல்லப்படுகிறது. இதனே சாமுத்திரிகா லட்சணம் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக பெண்கள் தெய்வத்திற்கு சமமாக ஒப்பிடப்படுகிறார்கள். செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி அம்சம் என்று சொல்லுவார்கள்.
ஒரு வீட்டில் பெண் குழந்தை பிறந்து விட்டாலே அந்த வீட்டில் செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் வளர்ந்து விட்டது என்பதை நம்பிக்கை. அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்த பெண்கள் மீது தவறி கூட இந்த வாசனைகள் வந்துவிடக்கூடாது என சாமுத்திரிகா லட்சணம் சொல்லப்படுகிறது. பெண்கள் காலையில் எழுந்து குளித்துவிட்டு தான் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் சமையலறையில் நுழைய வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன. அத்தகைய பெண்கள் மாமிச வாசனை வீசக்கூடாது என சொல்லுகிறார்கள். பெண்களின் கைகளை லட்சுமி கடாட்சம் உடையது. அவரின் கைகள் மூலம் ஒரு விஷயத்தை தொடங்கும் போது மிக பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனால் அவர்கள் மீது மாமிச வாசனை வீசினால் கைராசி அதிர்ஷ்டம் குறைந்துவிடும் என சொல்லுவார்கள். அதனால் பெண்கள் அசைவம் சமைத்த பிறகு குளித்து விட்டால் மாமிசை வாசனம் வீசாது. வேப்பிள்ளை மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது கூடிய மூலிகை. இது வீட்டு பூச்சிகள் விஷசந்துகள் வராமல் தடுக்கின்றன. இந்த வேப்பிள்ளை வாசனை பெண்கள் மீது வீசக்கூடாது. அவ்வாறு வீசினால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், காரிய தடை ஏற்படும் என சொல்லப்படுகிறது. பெண்கள் மீது கசப்பு வாசனை வீசாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சருமத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் உதவக்கூடிய கற்றாழை பெண்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் அதை பயன்படுத்திய பிறகு நன்றாக கற்றாழை வாசனை போகும் அளவிற்கு குளித்து விட வேண்டும். பெண்கள் மீது கற்றாழை வாசனை வீசினால் லட்சுமி கடாட்சம் போய்விடும் என சொல்லப்படுகிறது. மது, புகையிலை போன்றவை ஆரோக்கியமற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் ஒழுங்கீனத்தை குறிப்பதாக கருதப்படுகிறது. லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க அமைதி, நல்லெண்ணம் சார்ந்த நறுமணங்களே உகந்தவை என கருதப்படுகிறது. குறிப்பாக சமையல் வாசனை இருந்தாலும் அழுக்கான நீக்கப்படாத எண்ணெய் பிசுக்கு வாசனையாக இருப்பது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சத்தை குறைக்கும் என நம்பப்படுகிறது. சமையலறை பாத்திரங்கள் எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பது அவசியமாகும். முக்கியமாக பெண்கள் நகங்களில் இந்த அரை நிலவு போன்று தென்பட்டால் இன்னும் அதிகப்படியான அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கும். தனிப்பட்ட சுத்தமின்மை, துர்நாற்றம் ஆகிய எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக கருதப்படுகிறது. சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு பெண் தன்னுடைய உடல், ஆடை மற்றும் தலைமுடியை சுத்தமாக பராமரிக்க வேண்டியது அவசியம். பெண்கள் எப்போதும் சுத்தமாகவும் நறுமணத்துடனும் இருப்பது சுபிட்சத்தை உண்டாக்கும். இந்த வாசனை இல்லாத பெண்கள் வீட்டில் லட்சுமி கடாட்சமும் ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கும். முக்கியமாக இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.